எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கான தயாங்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா, எதிர் வீட்டு அழகன் க்ரஷ் ஆன் யூ. இதுக்கு ஸ்டோரி லைன், இன்ட்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்படியே போய் குதிச்சிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல நீங்க ஒரு 10 வயசு குழந்தையா இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு 16 ஏஜ் இருக்கும்னு வச்சுப்போம். அந்த பையன் வந்து ஒரு அழகா ஒரு சாக்லேட் கொண்டு "ஒயன் இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. நீங்க டக்குனு வாங்கி "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுட்டே அழகா அந்த சாக்லேட்ட வாங்கி சாப்பிடுறீங்க. அதனால டக்குனு அந்த பெர்சன் வந்து உங்கள தூக்குறாங்க. தூக்குனோனே நீ இப்படியே அந்த பெர்சன் மூஞ்சிய இப்படி பார்க்குறீங்க. "இந்த சாக்லேட்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா?" "ஆ எனக்கு ரொம்ப பிடிக்குமே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கீங்க. அதனால "நான் விளையாடணும்" அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் வந்து உங்கள கீழ இறக்கி விட்டுட்டு ஆக்சுவலி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல் இருக்கும் போல. அது யாருன்னா தெயாங் தான். இப்போ அந்த குட்டி பொண்ணு யாருன்னா, அது நீங்க தான். எப்பவுமே தெயாங்கோட எய்த்த வீடு தான் நீங்க ஆக்சுவலி. அதனால உங்களுக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி குடுப்பான். அதே மாதிரி தான் அன்னைக்கும் அவன் வாங்கி குடுத்துருக்கான். அப்புறம் இப்படியே தான். இப்படி ஒரு 2 ஆர் 3 டேஸ் எப்பவுமே அதிகமா நீங்க என் கூட பேசுவீங்க, அவங்க வீட்டுக்கு போவீங்க, இப்படிங்கிற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு 3, 4 இயர்ஸ் ஆஃப்டர் உங்களுக்கு தேங் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதாலயே, அது வேற மாதிரி போய் ஒரு க்ரஷ்ஷு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு 14 இயர்ஸ் இருக்கும். தேயாங்க்கு 20 இருக்கும். அப்போ எப்பவும் போல நீங்க தேயாங்கிட்ட எப்பவுமே நல்லா பேசுவீங்க. அவனுமே நல்லா பேசுவான். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க டக்குன்னு ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிட்டு, அவன்கிட்ட நீட்டுறீங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே பார்க்குறான். "என்ன என்ன பண்றா?" அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். டக்குன்னு அவன் நீங்க சொல்றீங்க, "எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சோ மச். என் லவ்வ அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்க மண்டையிலே ஒரு தட்டு தட்டுறான். "உனக்கு என்னடி ஏஜ் ஆகுது? அதுக்குள்ள லவ்வுக்கு இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் எனக்கு 14 ஆயிருச்சு. எல்லாரும் லவ் பண்றாங்க. நான் லவ் பண்றத பத்தி தப்பு எதுவும் இல்லல்ல. எல்லாரும் பண்ணாங்கன்னா, "நீ பண்ணுவியா ஒயன்? அது என்கிட்ட வந்து சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் வந்து உங்கள வந்து ரொம்ப திட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டே சொல்லிக்கலாம். ஏன்னா, உங்கள அவன் அந்த மாரி மோட்டிவ்ல பார்த்துருக்கவே மாட்டான். அவன் இதுவரை உங்கள சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுங்கிற மாரி தான் பார்த்துருப்பான் அப்படிங்கிறதாலயே. நீங்க எப்படியோ ரொம்ப இதா அப்படியே ஃபேஸ வச்சுட்டு நீங்க எப்படி கீழ குனியிறீங்க. "போ வீட்ல போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. ஃபர்ஸ்ட்டு படிக்கிற வேலையா இருந்தா பாரு. இந்த வயசுல அதெல்லாம் எல்லாம் வரக்கூடியதுதான் ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டான். நீங்க எப்படியும் அவனையே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏன் அப்படி ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு விவரமோ தெரியல. இப்ப இந்த விஷயம் சொன்னா, அடுத்த வாட்டி தயாங் நம்ம உங்ககிட்ட பேச மாட்டான் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாம தான் நீங்க போய் சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நீங்க தேயாங்கிட்ட பேச பேச பார்க்குறீங்க. பட் ஆனா தேயாங் வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டுக்கான். ரொம்ப குறைச்சுக்கிடுதான். ஏன்னா நீங்க உங்களோட இன்டென்ஷன் மாறிருச்சு அப்படிங்கிறதாலே. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. நீங்களுமே அதுக்கப்புறம் தேயாங்கிட்ட பேசுறதே விட்டுட்டீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. எப்படின்னா, ஒரு எப்படின்னா அவனுக்கு வந்து நீங்க வந்து 14 இருக்கும்போது தேயாங்க்கு 20 இருக்கும். அவன் காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு, அவன் ஒர்க் அப்படி சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். இப்ப எப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த ஊருக்கு வர்ற இன்டென்ஷனே கிடையாது. அதுக்கான ரீசனும் நீங்க. அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கமாவே ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கலாம். அதனாலே அவன் உங்க முன்னாடி இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க போனதுக்கப்புறம் அவ்வளவா உங்களலாம் பத்தி யோசிக்க மாட்டான். அப்படியே 1 ஆர் 2 இயர்ஸ் போச்சு. எப்பமாச்சு தான் நீங்க இந்த சைடு ஸ்டடீஸ் முடிக்கிறீங்க. ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அந்த சைடு தேயாங் வந்து 3 இயர்ஸ் வேலை பார்க்குறான். அடுத்து வேற கம்பெனி மாறுதான். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வேலை பார்க்குறான். நீங்க இந்த சைடு காலேஜ்லாம் நீங்க வெளில போய் படிச்சுட்டு, நீங்க ஆளே ஒரு வேற மாரி இப்போ வந்து எப்படின்னா, தேயாங்க நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா உங்களுக்குமே இப்போ தேயாங்க நீங்க மறந்துட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. ஓ! லவ் சொல்லியிருக்கோம். க்ரஷ்ஷு பிடிக்கும். அவங்க எங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அடிக்டட் கிடையாது. என்கிட்ட பேசினா தான் இருப்பேன். அவன் கூட தான் வாழுவேன். அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்க அடிக்டட்லாம் கிடையாது. ஏன்னா வந்து லைஃப் வந்து உங்கள வந்து வேற பக்கமா எப்படி சொல்லலாம், மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாமே மாறுது தான் அப்படிங்கிறதால நீங்க அப்படி இருக்கீங்க. இப்ப எப்படின்னா, ஒரு 6 இயர்ஸா தயாங் வந்து உங்கள பார்த்ததே கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட ஆக்சுவலி தெரியாது.
அந்த சைடு வந்து உங்களுக்கு தேயாங்க தெரியும். ஏன்னா தேயாங்க வந்து வீட்டுக்கு வர்றது வீக்லி ஒன்ஸ் சாரி இயர்லி ஒன்ஸ் தான் வருவான். அதுவும் வெளிலலாம் வரமாட்டான். நீங்களே அவன 2 இயர்ஸ் ஒன்ஸ் எப்பமாச்சும் வெளில வரும்போது பார்த்தது தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான். அப்போ வந்து தேயாங்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருக்கும் போல. அதனால ஊர்ல வந்து இப்போ ஒரு 1 மந்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து காலேஜ் லாஸ்ட் இயர் படிக்கிறீங்க. நீங்க வெளியில இருக்க ஏதோ ஒரு காலேஜ்ல தான் படிக்கிறீங்க. இப்போ தேயாங் வீட்ல அவனுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் உடம்பு சரியில்ல போல. டக்குனு அவங்க அம்மா, "டேய் இன்னைக்கும் ஜிம்மு போகாதடா தேயாங்கா. உனக்கு உடம்பு வேற சரியில்லடா." இல்லம்மா, சரியில்லனாலும் பரவாயில்லம்மா. நான் கொஞ்சம் ஜிம் போயிட்டு வந்தாதாம்மா எனக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடியாம தான் தேயாங்க ஆக்சுவலி போறான். அவன் போய் ஜிம்லாம் போயிட்டு வந்து சுத்தமா முடியல. அவனுக்கு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் சுத்தமா முடியல. அங்க பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் போல. சரி போயிட்டு எப்படின்னா போயிட்டா முடியலன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். அவனால சுத்தமா நிக்க கூட முடியல. ஏன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஜிம்முக்கும் அங்கேயும் அவங்க வீட்ல இருந்து. அவன் இந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு மாரி கிறங்கி போய் உட்காந்துருக்கான். அப்போ திடீர்னு நீங்க அங்க நிக்கிறீங்க. தேயாங்க பார்க்குறீங்க. என்ன இவங்க ஒரு மாரி உட்காந்துருக்காங்க. இவங்க அந்த தேயாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்போ வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சிருக்கீங்களா? அத எடுத்துட்டு போய் நம்ம போய் குடிப்போமா. அவங்க வேகி குடிப்பாங்களாம். அதெல்லாம் குடிப்பாங்க. சரி நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு எய்த்த வீடு வேற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டைரக்ட்டா தேயாங் கிட்ட போறீங்க. அவன்கிட்ட போய் "என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னோனே, அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி உங்க மூஞ்ச பார்க்குறான். அவனுக்கு வந்து அப்படியே எப்படி சொல்ல கொஞ்சம் பிளர்ரா தான் இருக்கு. அப்படியே ஒரு எப்படி சொல்லனா, போதையில இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணான். ஆனா போதையிலலாம் இல்ல. அந்த உடம்பு சரியில்லாதம்போது. அப்படி சொன்னா நீங்க வந்து தண்ணி குடுக்குறீங்க. அவன் கையில அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்க வந்து கைய புடிக்க வச்சு, நீங்க தான் தேயாங்க்கு வந்து தண்ணி குடுக்க வைக்கிறீங்க. அவன் உங்க ஃபேஸ பார்க்குறான். அந்த தண்ணி குடிக்க, குடிக்க கொஞ்சம் லைட்டா உங்க ஃபேஸ் வந்து கிளியரா தெரியிற மாதிரி இருக்கு. அவன் என்ன நெனச்சான்னு தெரியல. உங்க ஃபேஸயே அவன் பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது தெரியல. "என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் கொண்டு போய் உங்க வீட்ல கொண்டு விடவா?" சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து உங்க கைய புடிக்கிறான். அவன் டைரக்ஷன் சொல்லாமயே நீங்க கரெக்ட்டா கொண்டு போய் ஆக்சுவலி அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டீங்க. வீட்டுக்கிட்ட போனோனே அ வீட்டுக்குள்ள போயிட்டீங்க. அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இவளுக்கு எப்படி நம்ம வீடு தெரியும்? அப்படின்னுங்கிற மாதிரி தேயாங்க யோசிச்சுட்டு வரான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப எப்படி சொல்லனா, ரொம்ப கேரா இருக்கான். அப்படிங்கிறதால அவன்கிட்ட அவ்வளோ தெளிவா கூட உங்ககிட்ட பேச முடியல. டக்குன்னு ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடுறீங்க. அவன் ஒரு செகண்டு இப்படி உங்கள ஃபேஸே இப்படி பார்க்குறான். "யார்டா கூப்பிட்றா? எங்க அம்மாவெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுறாளன்னோனே" தேயாங்கோட அம்மா அடிச்சு புடிச்சு ஓடி வராங்க. "என்னம்மா ஒயன்?" அப்படின்னு. "ஒயனா?" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஒரு செகண்ட் இப்படி ஷாக் ஆகுறான். "என்னம்மாச்சு? என்னாச்சு?" "ஆன்ட்டி அவங்க முடியாம அங்க உட்காந்துருந்தாங்க ஆன்ட்டி." அப்படின்னோனே, "டேய் டேய் நான் மொதல்லே சொன்னேன் கேட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கோட அம்மா அவன டக்குன்னு புடிக்க, "அவனுக்கு காலையிலே உடம்பு சரியில்லம்மா. நான் சொன்னேன் ஜிம்முக்கு போகாதடா" அப்படின்னு. "மைண்டு ஃப்ரெஷ் ஆகும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஆன்ட்டி நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டீங்க. தேயாங்க வந்து இப்படி திரும்பி உங்களே பார்க்குறான். அப்புறம் அவங்க அம்மா கைய புடிச்சு கொண்டு அந்த இதில உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. டேப்லெட் குடுக்குறாங்க. சாப்பாடு குடுக்குறாங்க. கேட்குறாங்க, "டேய் டாக்டர்ட்ட வேணா போமாடா?" "இல்லம்மா, இப்போ கொஞ்சம் பெட்டரா தாம்மா இருக்கேன்." அப்படின்னு ஒன்னே தான் அவனுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. டக்குன்னு, "அம்மா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன்." "என்னடா?" "அப்பல வந்தது ஒய்யனா? நீ ஒய்யன்னு சொன்ன." ஆமாடா. ஒய்யேன்னுடா. உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த வீட்டுக்கு எதுத்தாப்புல அந்த பொண்ணு. நீ சின்ன வயசுல கூட சாக்லேட் குடுப்ப. எனக்கு ஏன் சாக்லேட் குடுக்கறடா டெய்லியும் சொல்றதுக்கு, எனக்கு அந்த பொண்ண ரொம்ப புடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே. நானும் என்ன நெனச்சோம்னா 2ம் பெருசானோனே லவ் பண்ணிட்டு திரியும்னு நெனச்சேன். ஆனா என்ன தெரிஞ்சதோ தெரியல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கூட ஆயிட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப நீ என்ன சொன்ன? 2 பேரும் லவ் பண்ணுவேன்னு சொன்ன. ஆமா. சார் டெய்லி போய் சாக்லேட்டா வாங்கி குடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் அப்படித்தான் நெனச்சேன். யார் என்ன சொன்னது நடக்குமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாரி ரியாக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி போறாங்க. தேங்க இப்படி யோசிக்கிறான். "உயேனா? அவ எப்படி இப்படி இருக்கா? பெரிய பொண்ணா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. தேயாங்க வந்து எப்படின்னா, வாசல் வழியோட இப்படி உங்களயே பார்ப்பான். நீங்க வருவீங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பான். நீங்க வந்து எப்படின்னா, லாஸ்ட்டு செம்ல இருக்கீங்க. ஐ மீன் எப்படி சொல்லலாம்னா, நீங்க ஃபைனல் இயர் லாஸ்ட் செம்ல இருக்கீங்க.
உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு நெறையா போவும் அப்படிங்கிறதால, உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாஸஸ் இருக்காது. முக்காவாசி உங்க வீட்ல தான் இருப்பீங்க. எப்படி சொல்லலாம்னா, வீக்லி ஒன்ஸ் வீக்லி 2 டேஸ் தான் உங்களுக்கு காலேஜே இருக்கும் அப்படிங்கிறதால, இப்ப எப்படின்னா, நீங்க இப்போ படிக்கிற காலேஜ் வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர் ட்ராவல் பண்ணா காலேஜ் வந்துரும். பட் நீங்க அங்க தான் தங்கி இருக்கீங்க. இப்போ 2 டேஸ்ங்கிறதால மோஸ்ட்லி உங்க வீட்ல தான் நீங்க இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி தான். அவன் இப்படியே பார்க்குறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் வீடு போல. பக்கத்துல ஏதோ கல்யாண வீடு வந்திருக்கும் போல. அப்படிங்கிறதால எல்லார் வீட்லயுமே ஆக்சுவலி இன்விடேஷன் குடுக்குறாங்க. உங்க வீட்ல, தயாங்க வீட்ல எல்லார் வீட்லயுமே இன்விடேஷன் குடுக்குறாங்க. நீங்க வந்து இப்போ வந்து எப்படின்னா, தேங்காய் புடிக்கும்னா, புடிக்கும். நானே சொல்லியிருப்பேன். இவன் இல்லன்னா இல்ல அப்படிங்கிற ஸ்டேஜ்லாம் இல்ல. நீங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. லவ்வா நம்மளுக்கெல்லாம் அது கிடைக்காது. அப்படிங்கிற மென்டல் ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தேயாங்க உங்கள திரும்பி பார்ப்பான்னு கூட ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற மாரி தான். கல்யாணத்து அன்னைக்கு ஐ மீன் எப்படி சொல்லலாம்னா, அங்க கல்யாணம் நடக்கு. உங்க வீட்லயும் வந்திருக்காங்க, தேயாங்க வீட்லயும் வந்திருக்காங்க. பக்கத்துல தான் கல்யாணம் அப்படிங்கிறதால, நீங்க கொஞ்சம் லேட்டா தான் வரீங்க. ஏன்னா, நீங்க கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு. நீங்க ஒரு ஆஃப் சாரி வேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆக்சுவலி உங்க அம்மாலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கடைசியா வாரீங்க. தயாங்க ஒரு செகண்ட் இப்படி கீழ குனிஞ்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்துருப்பான். நீங்க அங்கேருந்து கியூட்டா நடந்து வாரீங்க. அவன் அப்படி கண் இமைக்காம அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கான் ஒரு செகண்டு. அப்புறம் வந்து நீங்க ஆக்சுவலி அந்த ஃபங்ஷன்லாம் கலந்துக்கிடுதீங்க. நீங்க முன்னாடி இருக்கீங்க. தேயாங்க உங்களுக்கு பின்னாடி அந்த சைடு தான் இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. நீங்க சின்ன வயசுல லவ் பண்றீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பீங்கல்ல அப்படின்ட்டுன்னு. அவன் உங்களே பார்க்குறான். ஏன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களே இப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்க கவனிக்கவே இல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் டக்குனு அவன திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்கள பார்க்குற மாரி இருக்கு. எதுக்குடா நம்மள போய் தேயாங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்ட்டு 2, 3 வாட்டி திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஆனா அவன் திரும்புற மாதிரியே இல்ல. உங்களையே பிளிங்க் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்த்து, "இத கேட்கணுமா என்ன உங்களுக்கு?" அப்படின்னு கேட்டுட்டீங்க ஒரு செகண்ட்ல. "அ, அ இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டோனே நீங்களும் போறீங்க. "என்னைய கூட்டு வந்து வீட்டுக்கு விட்டல்ல?" "ஆமா, நான் தான் கொண்டு விட்டேன்." "அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "ஆ சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க ஓடுறீங்க. அவன் இப்படியே உங்கள பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் இப்படியே தான் இந்த சைடு எப்படி சொல்லலாம்னா, அப்புறம் ஃபங்ஷன்லாம் முடியுது. நீங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டீங்க. இப்படி ஒரு 1 வீக் நியர் பை ஆகுது. அப்போ வந்து உங்க அம்மா வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டிஃபன் பாக்ஸ் மாரி ஒண்ணு, "ஏய் இது எய்த்த வீட்டு அந்த ஆன்டி கிட்ட கொண்டு குடுத்துட்டு வாரியாம்மா" அப்படின்னோனே, "அம்மா நீயே குடுத்துட்டு வர வேண்டியதுதானே." "ஏய் நீ என்னடி பண்ற? போய் குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள வந்து குடுத்து அனுப்புறாங்க. நீங்க வந்து அந்த அங்க போயின்ட்டு வீட்டுக்குள்ள எப்படின்னா, ஹால் வர போயிட்டு, ஆன்டி ஆன்டின்னு போய் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி யாருமே இல்ல. தேயாங் தான் அங்கருந்து வாரான். இப்படி பார்க்குறான் பார்த்துட்டு, "என்ன என்ன வேணும்?" "இல்ல இந்த டிஃபன் பாக்ஸ வந்து ஆன்டி கிட்ட குடுக்க சொன்னாங்க. அம்மா வீட்ல இல்ல. அங்க இருக்க கிச்சன்ல கொண்டு வச்சுட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னடா இவன் கிச்சன்ல கொண்டு போய் வச்சுட்டு போ அப்படிங்கிற மாரி சொல்றானேன்னு சொல்லிட்டு, நீங்க மெது மெதுவா நடந்து அங்க கிச்சன்ல கொண்டு அந்த டிஃபன் பாக்ஸ வச்சுட்டு இப்படி திரும்புறீங்க. தயாங்க உங்க முன்னாடி நிக்கான். நீங்க ஏம்மா இப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டீங்க ஒரு செகண்டு. நீங்க இப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்க இப்படி டிஃபன் பாக்ஸ திரும்பிட்டு இப்படி இருக்கீங்க. பிள்ளை பின்னாடி நிக்கான். அந்தால நீங்க இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அவனும் இப்படி பார்த்துட்டே இருக்கான். டக்குனு உங்ககிட்ட அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாரி இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கும் அவனுக்கும் நடுவுல ஒரு ஒரு 2 இன்ச் கேப் தான் இருக்கும். அவ்ளோ க்ளோஸா நிக்கிறீங்க. நீங்க டக்குனு தேயாங்க தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகறதுக்குன்னே, தேயாங்க வந்து உங்களோட ஹிப்ப பிடிச்சுட்டான். பிடிச்சு அவன்கிட்ட அவங்க எப்படின்னா, இன்னும் க்ளோஸ் ஆக்குறான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க டக்குன்னு தேயாங்கோட ஃபேஸ பார்த்து நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? என் மேல இருந்து கைய எடுங்க அப்படின்னு சொல்ட்டு, அவனோட கைய புஷ் பண்ண பார்க்குறீங்க. பட் அவன் உங்களுடைய ஹிப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க இப்படியே அவனோட ஃபேஸ பார்த்து இப்படியே பயப்படுறீங்க. அந்தால அவன் உங்க கண்ண பார்த்து கேட்குறான். "யாரையாச்சும் லவ் பண்றியா?" அப்படின்னு. "ஆ என்ன கேட்குறீங்க?" "யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்குறேன்." "ஆ என்ன யாரையுமே லவ் பண்ணல." யாரையுமே லவ் பண்ணல. அப்டின்னோனே, தேயாங்க வந்து டக்குன்னு அவங்க ஃபேஸ்ல கைய வச்சு,
அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருந்தான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பயங்கர ஷாக்ல உறைஞ்சிட்டீங்க அப்படி. "தேயாங்கு இப்படி பண்ணுவான்னு" சொல்லிட்டு. நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. டப்புன்னு யாரோ அங்கேருந்து வருத சவுண்ட் கேக்கு. தேயாங் வந்து 2 செகண்ட் விலகிட்டான். அவன் வந்து அந்தாள அவங்க அம்மா தான் வராங்க போல. டக்குனு உங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. "என்னம்மா? நீ என்னம்மா?" "இல்ல ஆன்ட்டி, எங்க அம்மா வந்து டிபன் டிபன் பாக்ஸ் குடுக்க சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒளறுதீங்க. தேங்க டக்குன்னு பார்த்துட்டு, "நீ எங்கடா இங்க?" "ஆ தண்ணி தண்ணி குடிக்க வந்தேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் போறான். உங்க அம்மாக்கு சரியா கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. என்னடா 2ம் இங்க வந்து அதுவும் சமையல் ரூம்ல வந்து எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு குடு 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 குடுன்னு ஓடிட்டீங்க. அப்புறம் தேயாங் வந்து அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். நீங்க போயிட்டு இருந்தா அதையே யோசிக்கிறீங்க உங்க ரூம்குள்ள உட்காந்து. இப்ப அவன் என்னை கிஸ் தானே பண்ணுனான். என்னைய லவ் பண்றியான்னு கேட்டான்லா? நிஜமா அவன் தான் போய் கேட்டானா? இல்லன்னா எனக்கு ஒரு எதையாச்சும் இமேஜினேஷன் மாதிரி எதுவும் வந்துச்சா? நிஜமா அது ரியாலிட்டில நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நீங்க நான் எங்க அம்மாகிட்ட எதுக்கோ கேட்டுட்டு வரேன். நான் இவ்ளோ டைமிங்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டைரக்ட்டா உங்க அம்மாகிட்ட போறீங்க. அம்மா நான் அங்க போய் எவ்வளோ நேரம் ஆகுது? ஆ நீ போய் 10 நிமிஷம் இருக்குடி. நானே நெனச்சேன். அந்த ஆன்டி கிட்ட என்ன அவ்வளோ நேரம் பேசிட்டா இருந்த? ன்னோனே, ஆ இல்லம்மா. அங்க டிஃபன் பாக்ஸ வச்சுட்டு வந்தேன். ஆன்டியே லாஸ்ட் தான் வந்தாங்க. ஆன்டியே லாஸ்ட்டா வந்தாங்கன்னா, நீ அங்க வச்சுட்டு வர வேண்டியது தானடி? இல்லம்மா. தேயாங்க அவங்க தான் டிஃபன் பாக்ஸ கிச்சன்ல வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால கிச்சன்ல போய் வச்சுட்டு வந்தேன். அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எது தேயாங் சொன்னானா? தேயாங் உன்கிட்ட பேசுவானா? ஆ இல்லம்மா பேச மாட்டாங்க. நேத்து வந்து அவங்க ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு மாரி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தாங்களா, நான் வந்து அவங்கள கைத்தாங்கலா கூட்டு வந்தேனா, அப்போ வந்து அதுலேருந்து என்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்கம்மா, அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே உங்க அம்மா இப்படி பார்க்குறாங்க. உங்கள வந்து ஒரு மாரி சந்தேகப்படுற மாதிரியே பார்க்குறாங்க. "எதுக்கும்மா என்ன லுக் விடுற அப்படி?" அப்படிங்கீங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி போறாங்க. இப்படியே ஒரு 2 ஆர் 3 டேஸ் போகுது. நீங்க தேயாங் வீட்ட பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு செகண்ட் டக்குன்னு இப்படி தேயாங் வீட்ட பார்க்குறீங்க. தேயாங் அங்க தான் நின்னுட்டு இருந்திருப்பான் போல. இப்படி ஒரு தூண்ல சாஞ்சுட்டு நின்றுப்பான். அவன் உங்கள பார்த்தோனே அப்படியே ஒரு கண்ணு ஒரு எப்படின்னா, டக்குன்னு கண்ண விங்க் பண்றான். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டக்குனுமே நான் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க முன்னாடி திருப்பிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, அப்புறம் உங்க அம்மாக்கு ஆக்சுவலி ரொம்பவே உறுத்திட்டே இருந்திருக்கும். தேயாங் இப்படி பிஹேவ் பண்றது வந்து எப்படின்னா, அன்னைக்கு வந்து கிச்சன்ல வந்து நின்றுப்பான் பார்த்தீங்களா? அது சீரியஸா உங்க அம்மாக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்திருக்கும். நேரா தேயாங் ரூமுக்கு தான் போறாங்க. டைரக்ட்டா அவன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பான் போல. அவனோட கட்டில்ல போய் உட்காருதாங்க. "டேய் தேயாங் கொஞ்சம் இங்க வந்து உட்காருடா" அப்படின்னோனே, அவனும் ஆக்சுவலி வந்து உட்கார்ந்தான். "என்னம்மா ஆச்சு? எதுவும் உங்களுக்கு வேலை எதுவும் பார்க்கணுமா? எதுவும் கடைக்கு எதுவும் போணுமா? எதுக்கு திடீர்னு என்னுடைய ரூமுக்கு வந்திருக்கீங்க?" இல்லடா, அம்மாக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அம்மா சொன்னா நீ உண்மைய சொல்லுவியா? என்னம்மா? சொல்லும்மா என்கிட்ட. ஏன் இப்படி ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்னோனே அவங்க அம்மா லைட்டா இதாயிட்டு, உண்மைய சொல்லுடா. அன்னைக்கு எனக்கும் உனக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தீங்க. என்னைய பார்த்து தான் விலகி போறீங்க. அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுதுடா. இப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு இப்படி ஃபேஸ பார்க்குறான். சொல்லுடா, உண்மைய சொல்லு. அப்படின்னோனே, டக்குன்னு சொல்றான். எனக்கு உன் பையன புடிச்சிருக்குமா? என்னன்னு தெரியல. அவள நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, நான் அந்த மாரி லைட்டா எனக்கு ரொம்ப கேரா இருக்கும்போது, அவ வந்து எனக்கு தண்ணி குடுத்தா பாத்தியாம்மா? அன்னைக்கு தான் நான் அவள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு அவ ஒயன்னு தெரியாது. தெரியாமலே அவ மேல நான் ஃபாலோ ஆயிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆயி பார்க்குறாங்க. ஏன்னா ஒயன் ப்ரப்போஸ் பண்ண விஷயம் அவங்க அம்மாக்கு தெரியும் போல. ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றத அ உங்க அம்மா பார்த்துருப்பாங்க. தேயாங்கோட அம்மா பார்த்துருப்பாங்க ஆக்சுவலி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தான் அப்படி இருந்திருப்பாங்க. ஆனா அதிகமா தேயாங்க வந்து வீட்ல கூப்பிட்டுருக்கதும் அவங்க அம்மா தான். ஏன்னா அவங்கள வந்து சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எப்படின்னா, உங்கள வந்து தேயாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்பவும் அத தான் யோசிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. சரிடா. அப்போ நான் போய் அவங்க கிட்ட பொண்ணு கேட்கலாம். அப்படின்னோனே லைட்டா ஸ்மைல் பண்றான்.
ஆனா அவங்க ஓகே சொல்லுவாங்களாமா. நான் பார்த்துக்கிட்டேன்டா. நீ ஓகே சொல்ட்டல்ல. இந்த கல்யாணம் எவ்ளோ சீக்கிரம் நடக்க முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் நடக்கும். நீ கவலைப்படாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேயாங் கட்டத்த லைட்டா டேப் பண்ணிட்டு அவங்க அம்மா சிரிச்சுட்டே போறாங்க. தேயாங்க்கும் ரொம்ப ஸ்மைல் ஆகுது. இந்த சைடு தேயாங்கோட அப்பா கிட்ட தேயாங் வந்து சாரி தேயாங்கோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கங்க, நம்ம பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நெனைக்கிறேன். என்னடி சொல்ற? நம்ம பிள்ளைக்கு கல்யாணமா? என்ன திடீர்னு இன்னைக்கு இந்த டாபிக் பேசுற? ஆமா. உனக்கும் 27 ஆயிருச்சுல்ல. காலாகாலத்துல பிள்ளைக்கு கல்யாணத்த பண்ணி வைக்கணும். பேர பிள்ளைலாம் பார்க்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, சரிடி நான் அப்ப நாளைக்கு வந்து ஜாதகக்காரங்க கிட்ட நான் ஜாதகத்த பிள்ளை ஜாதகத்த குடுத்து வைக்கேன். என்னங்க அதெல்லாம் வேண்டாம். அந்த எய்த்த வீட்ல அந்த ஒயனுங்கிற அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ண ஏன் நம்ம கேட்டு பார்க்கக்கூடாது? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எது அந்த பொண்ணா? அது ரொம்ப சின்ன பொண்ணுலடி. அந்த பொண்ண போய் கேட்காதங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு இப்ப தான் காலேஜ் முடிக்க போகுது. அதான் இன்னும் 1 மந்த், 2 மந்த்ல அந்த பொண்ணுக்கு காலேஜ் முடிய போகுதுல்ல. அதெல்லாம் அந்த பொண்ணு கேட்போம். அது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க அம்மாகிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அப்டின்னோனே, சரி நீ கேட்டு பாரு. அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னமோ பண்ணிக்கலாம். அப்டிங்கிற மாரி அவங்க கன்வர்சேஷன் பேசி முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு இப்டி மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆனோனே தேங்காவோட அம்மா வந்து டைரக்ட்டா உங்க அம்மாகிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த டைம் வந்து நீங்க உங்க வீட்ல இல்ல. நீங்க வந்து காலேஜ் போயிட்டீங்க. இங்க வந்து தேங்காவோட அம்மா அங்க வராங்க. வந்து இங்க பாருங்க ஒயனம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க ஆக்சுவலி அங்கேருந்து உங்க அம்மா வாராங்க. வந்து உட்காந்தோனே அவங்க கிட்ட ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாரி நாங்க தயாங்க்கு வந்து கொஞ்சம் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். அவனுக்கும் ஏஜ் 27 ஆகுது அப்படின்னோனே, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எதுக்கு நம்ம கிட்டலாம் இத வந்து டிஸ்கஸ் பண்றாங்களே அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லைட்டா யோசிச்சுட்டு, "இது எதுக்கு நீங்க எங்ககிட்ட கேட்குறீங்க?" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டக்குன்னு, "இல்ல எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஒய்யன தான் அங்க வந்து மேரேஜ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னோனே அவங்க லைட்டா ஷாக் ஆயிட்டு, "ஒய்யனா? ஒய்யன் இப்ப தானே காலேஜ் முடிக்கணும்னு நெனைக்கா, அவகிட்ட போய் அவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே தான் அவங்க இருக்காங்க. அதனால, "ஒய்யன் அம்மா கொஞ்சம் நீங்க கேட்டு சொல்லுங்க, பிள்ளைங்க கிட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி ஒரு நல்ல முடிவா பார்த்து சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. இந்த சைடு உங்க அம்மாக்கு ஒண்ணுமே ஓடல. இதைய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "எத்தையா நல்லவன் தான். ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஒயனோட அப்பா கிட்ட கேட்டுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா உங்க அப்பா கிட்ட வராங்க. உங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி "தேயாங்க அப்பா, அம்மா கேட்டாங்க. ஒயன வந்து மேரேஜ் பண்றேன்னு சொன்னோனே" அவங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க. "ஏய் என்னடி சொல்ற? நிஜமா கேட்டாங்களா?" "ஆமாங்க. நிஜமா கேட்டாங்கங்க." ப்ராமிஸா அவங்க கேட்டாங்க அப்படின்னோனே, "நீ என்ன சொன்ன?" "யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்." "ஏன்டி அப்படி சொன்ன? தயாங்க எவ்ளோ நல்ல பையன். எதுக்கு யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன? ஓகே சொல்ல வேண்டியது தானே?" "இல்லங்க நம்ம பிள்ளைட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவகிட்ட என்ன கேட்கறது? தயாங்க எவ்ளோ நல்ல பையன் தெரியுமா? இப்போ உள்ள காலத்துல இந்த மாரி நல்ல பையன் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு தான். ஆனா அவங்க வந்து தான் பிள்ளைக்கு குடுப்பாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கலடி. ஆனா, அவங்களே வந்து கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி அப்புறம் வந்து நீங்க மறுநாள் வந்து வீட்டுக்கு வாரீங்க. வீட்டுக்கு வந்தோனே உங்க அம்மா கூப்பிடுறாங்க. "ஏய் ஒயன் இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, "என்னம்மா? எதுக்கும்மா என்ன கூப்பிடுத? ஏய் கொஞ்சம் வந்து நான் சொல்றத கேப்பல்லாம்." "என்னம்மா கேட்கணும்? என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. "இங்க பாரு, நீ வந்து தயாங்க மேரேஜ் பண்ணிப்பியா?" அப்படின்னோனே "தியா, என்னம்மா திடீர்னு இப்படி கேட்க? தியாங்க மேரேஜ் பண்ணிப்பேன்னு கேட்க? நான் காலேஜ் முடிக்கல." "அடியே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. நான் வேலைக்கெல்லாம் போ வேண்டாமா? நீ அதுக்கப்புறம் போய்க்கோடி. இப்ப அவன கல்யாணம் முடிச்சுக்கோ." "அது எப்படிம்மா முடியும்? நான்லாம் பண்ண மாட்டேன்." "அதெல்லாம் கிடையாது. நீ தியாங்க மேரேஜ் பண்ணிக்கிற. உங்க அப்பா ஓகே சொல்ட்டாங்க. அவங்க வீட்ல ஓகே சொல்ட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? வீட்டுக்கு எதுத்தாப்புல தான். பக்கத்துலயும் இருந்த மாரி இருக்கும். எங்க பொண்ண தள்ளி கட்டி குடுத்துக்கிட்டு உனக்கு என்ன பண்றாளோ, ஏது பண்றாளோங்கிறதுக்கு எய்த்த வீடு தான். அதனால எனக்கு பிரச்சனையே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி ஓகே, ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போறாங்க உங்க அம்மா. "அம்மா, அம்மா, அம்மா" அப்படிங்கீங்க. அதுக்கப்புறம் நேராவே உங்க அம்மா வந்து தேங்க வீட்ல போய் சொல்ட்டாங்க. இந்த மாதிரி ஒயன் வந்து ஓகே சொல்லிட்டா, அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் லைட்டா மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. சும்மா ஒரு ஒரு பில்டப்காக தான் நீங்க அப்படி பண்றீங்க.
அப்புறம் அந்த சைடு வந்து எப்படி எப்படி சொல்லனா, ஐயோ! எப்படி சொல்லனா, அவங்க போய் அவங்க அம்மா வந்து தேயாங்கிட்ட கேட்குறாங்க. "டேய் ஒயன் ஓகே சொல்ட்டாடா?" அப்படின்னோனே, தேயாங் லைட்டா ஸ்மைல் பண்றான். "ம். ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்லனா, மறுநாள் வந்து உங்க வீட்ல ஏதோ ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க போல. அத கொண்டு போயி தேயாங் வீட்ல குடுக்க சொல்றாங்க. நீங்க போகவே மாட்டேன்னு சொல்லி சொல்றீங்க. "இல்லம்மா நான் போமாட்டேம்மா. நான் தேயாங் வீட்டுக்கு நான் போமாட்டேம்மா" அப்படிங்கீங்க. "ஏன்டி? உன்னை கெட்டிக்க போறவன் தானடி! அந்த வீட்ல தான் இருக்க போற. நீ முன்ன பின்ன அந்த வீட்டுக்கு நீ போனது கிடையாது. ஓவரா பண்ற." "அம்மா, என்ன அம்மா? போய் குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. நீங்க அந்தால உள்ள போறீங்க. உள்ள போய் அதே மாரி ஆன்டி ஆன்டின்னு கத்துறீங்க. தேயாங் வந்து ரூம்லேருந்து வெளில வரான். ஆன்டி. எங்க அம்மா இல்ல. "நீயே போய் கிச்சன்ல போய் வச்சுட்டு வா" அப்படின்னு சொன்னா, நான்லாம் போமாட்டேன். "நீங்களே வச்சுக்கோங்க" அப்படிங்கீங்க. "ஏன் நீ வைக்க மாட்ட? நாளைக்கு மேடம் வந்து இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறீங்க. அது மேடம்க்கு தெரியாதோ?" "ஆ அப்படிலாம் இல்ல. எங்க அம்மாவா வந்து ஓகே சொல்ட்டாங்கன்னா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?" அப்படி சொல்லிட்டு வாய்க்குள்ளயே புலம்புறீங்க. கடகடன்னு தேயாங் வந்து கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு அவனுடைய ரூமுக்கு போறான். "ஏய் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க?" அப்படிங்கீங்க. என்ன பண்றோன்னா, "என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? ஒரு காலத்துல 10வது வயசு உனக்கு இருக்கும். அப்பவுமே மேடம் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண ஆளு, என்னமோ என்னைய பிடிக்காத மாதிரி மேடம் பிஹேவ் பண்றீங்க. ஆ அதுக்கு தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனல்ல. என்னமோ சொன்ன. என்னலாம் புடிக்காது. உன்னால லவ் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்ன. இப்ப வந்து மட்டும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. நீ பண்றது மட்டும் நியாயமாடா?" அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க என்ன நெனச்சான்னு தெரியல. டக்குனு உங்கள பிடிச்சு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீங்க வந்து அவன ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ள தான் பார்க்குறீங்க ஒரு செகண்டு. அதனால அவன் இந்த எப்படி சொல்ல கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு இப்படியே உங்க ஃபேஸே பார்க்குறான். நீங்க அவனோட ஃபேஸ இப்படி பார்க்குறீங்க. "என்னடா பண்ணிட்ட?" அப்படிங்கிற மாதிரி. அதான் நீங்க இப்படி பார்த்துட்டு, "நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. அவன் லைட்டா வந்து சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்ப சிரிப்பா வருது நீங்க பிஹேவ் பண்றது எல்லாமே. அப்புறம் இதே மாதிரி ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு தேங் டைரக்ட்டா உங்க வீட்டுக்கு வரான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எதுக்கு இப்போ வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. டைரக்ட்டா உங்க அம்மா கிட்ட தான் போறான். போயிட்டு, "ஆன்டி நான் ஒரு விஷயம் கேட்பேன். நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா?" "என்னடா? கேளுடா. கேளுடா தயங்கா. என்னடா சொல்லு" அப்படின்னோனே, "இன்னைக்கு நான் ஒயன் கொஞ்சம் வெளில கூட்டு போலான்னு நெனைக்கிறேன். நீங்க ஓகே சொல்லுவீங்களா ஆன்டி?" அப்படின்னோனே அவங்க இப்படி யோசிக்கிறாங்க. "பரவாயில்லடா கூட்டு போ" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் ஒயன் இங்க கொஞ்சம் இறங்கி வா" அப்படின்னோனே, "என்னாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி உங்களுடைய வீடு வந்து வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ல மேல இருக்கும். நீங்க இறங்கி வாரீங்க. ம். "இங்க பாரு தேவா உன்னைய கூப்பிடுறான். சீக்கிரம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கிளம்பி அவன் கூட வெளில போயிட்டு வா." "அம்மா எங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகல, கல்யாணம் ஆகல. அவன் கூட என்னைய அனுப்புற?" "ஆ உன்னால தாண்டி அவனுக்கு ஆபத்து வரும். அவனால உனக்கு ஆபத்து வராது. கவலைப்படாம போ" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள அசிங்கப்படுத்தி விட்டுர்றாங்க. நீங்க உங்க அம்மாவ பார்த்து இப்படி மொறச்சுட்டே போறீங்க. என்னைய அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோனே, தேயாங்கு லைட்டா சிரிப்பு வருது. அப்புறம் வந்து நீங்க வந்து நல்லா அழகா ஒரு ட்ரெஸ் போட்டு கியூட்டா கிளம்பி வாரீங்க. தேயாங்க வந்து கார்ல தான் வந்திருப்பான். அந்த கார்ல நீங்க ஆக்சுவலி ஏறுறீங்க. இப்படியே அவன் உங்க ஃபேஸ இப்படி திரும்பி பார்க்குறான். "பார்க்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க ஒயன். கார் மட்டும் பார்த்து ஓட்டுறீங்களா?" அப்படிங்கிறீங்க. ம். மேடம் வந்து இப்போலாம் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. "ஆமாடா, பேச மாட்டாங்க. வண்டி எடுக்குறியா?" "ஏய் எதுக்குடி இப்படி ஓவரா பேசுற?" "அப்படித்தான் பேசுவேன். வண்டி எடு." சின்ன வயசுலலாம் ஒரு வார்த்தை பேசுனா, எய்த்து கூட பேச தெரியாத பிள்ள. இப்ப ஏத்து ஏத்து பேசுறா பாரேன்! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேயாங் ஆக்சுவலி வண்டி எடுக்குறான். டைரக்ட்டா எங்க போறான்னா, ஏதோ ஒரு பார்க் மாரி ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போய் உட்கார்றான். நீங்க அவன் கிட்ட போய் உட்காரல. ஒரு 10 ஸ்டெப் தள்ளி உட்காந்துட்டீங்க. ஆமா. கூடையில 10 பேர் உட்கார்றதுக்கு வராங்க. நான் இந்த பார்டர்ல உட்காந்தா, மேடம் அந்த பார்டர்ல போய் உட்கார்றாங்க. அப்டி சொல்லிட்டு தேயாங்க எந்திரிச்சு டைரக்ட்டா வந்து உங்க பக்கத்துல வந்து உட்காருறான். நம்ம 2 பேருக்கும் என்ன கல்யாணமா ஆச்சு? இப்ப எதுக்கு என்கிட்ட நீ ஒட்டிட்டு வந்து உட்காருறியாம்? இன்னொன்னே தேயாங்க இப்டி பார்த்து மொறைக்கிறான் உங்கள பார்த்து. ஐயோ! ஓவரா பேசிட்டோமோ! அது என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேருக்கும் இன்னும் மேரேஜ் ஆகல. யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நெனைக்க மாட்டாங்களா?
யாராச்சும் பார்த்தாங்கன்னா, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அத பத்தி ஒரு பிரச்சனை இல்ல. சரியா? நான் ம் அ அப்படி சொல்லிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதனால அமைதியா இருக்கீங்க. சுத்தி சுத்தி நெறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸஸே எப்படி சொல்றேன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அந்த பிளேஸஸ பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த அங்க ஊஞ்சல்லாம் நீங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க. நீங்க போய் "இங்க இருக்க போர் அடிக்குது. நான் போய் ஊஞ்சல் ஆடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடி போய் ஊஞ்சல் ஆடுறீங்க. தேங்க இப்படி பார்த்து உங்கள பார்த்து இப்படி லைட்டா ஸ்மைல் பண்றான். அப்புறம் அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. "ஏய் கிளம்புடி, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு." "அப்ப நீ போய் சாப்பிடு." "ஏய் நீயும் வாங்க. நான் மட்டும் போ முடியுமா உன்ன விட்டுட்டு?" அப்படி நீங்க பார்த்துட்டு இப்படி இப்படி பார்க்குறீங்க. "சரி நானும் வாரேன்" அப்படின்னு சொன்னோனே, நீங்க டைரக்ட்டா அவனுடைய கைய புடிச்சு, நீங்களும் அவனும் ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க. அவன் ஒரு ஃபுட் நேம் சொல்லிட்டு, இந்த ஃபுட் ஓகேவா? இந்த ஃபுட் ஓகேவான்னு கேட்குறான். எதுனாலும் ஆர்டர் பண்ணுங்க. பரவால்ல. நான் எதுனாலும் சாப்ட்டுப்பேன். அவன் டக்குனு உங்க கைய பிடிச்சு இழுத்து, "இங்க பாரு. இந்த ஃபுட்டு ஓகேவான்னு இந்த ஃபுட்டு நான் ஓகேவான்னு கேட்கிறேன். உனக்கு இந்த ஃபுட்டு நீ பிடிச்சா மட்டும் நீ சாப்பிடணும். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீ சாப்பிடணுங்கிறது கிடையாது. இல்ல எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும். அதனால தான் நான் ஓகே சொல்றேன்" அப்படிங்கிறீங்க. டக்குன்னு தயான் இப்படியே பார்க்குறான். சரி ஓகே. இந்த ஃபுட்ட நீ சாப்பிடுவல்ல? "டேய் நான் சாப்பிடுவேன்டா. வேணா கையெழுத்து வேணா போட்டு தரவாடா" அப்படிங்கிறீங்க. சரி, 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 சரி. நான் ஆர்டர் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அந்த ஃபுட்ட ஆர்டர் பண்றான். அப்புறம் வந்து நீங்க அப்படியே சாப்பிடுறீங்க. அப்புறம் வந்து இதே மாரி பார்க் வந்து போறீங்க. நீங்க உடனே தேயாங்க பார்த்து, "இந்த பார்க்கு கூட்டு வர்றதுக்கு தான் என்னைய இவ்ளோ தூரம் கூட்டு வந்தியாடா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு செகண்ட் அவன் உங்கள திரும்பி பார்த்து எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சுடி. இதுக்காக தான் நான் உன்னைய கூட்டு வந்தேன். அப்படின்னு சொல்றான். நீங்க எப்படி அவனோட ஃபேஸ பார்க்குறீங்க? அவன் எப்படி உங்களோட ஃபேஸ 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது. ஒரு அப்புறம் ஒரு செகண்ட் நீங்க டக்குன்னு திரும்பிட்டு, அ இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணிட்டு அந்த சைடு திரும்புறீங்க. அப்புறம் வந்து அவன் நம்ம கிளம்புவோமா? ஆ கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ஆக்சுவலி கிளம்ப ஆரம்பிச்சுட்டீங்க. கிளம்புனோனே அப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறான். "இது என்ன இடம்?" "இது ஷாப்பிங். உனக்கு ட்ரெஸ்ஸுலாம் புடிக்கும்ல. போய் என்ன ட்ரெஸ்னாலும் போய் வாங்கிக்க." அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லா பல்லா போச்சு. எந்திரிச்சு அ கு ஓடுறீங்க நீங்க. அவன் லைட்டா ஸ்மைல் பண்றான். அவன் போய் கார பார்க் பண்ணிட்டு வாரான். நீங்க போய் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஆர் 3 டேஸ்ல ட்ரெஸ் தான் எடுத்திருப்பீங்க. அவன் டக்குனு உங்ககிட்ட வந்து, "ஏய் ரொம்ப பண்ணாத. உனக்கு ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கோடி." "நிஜமாவா?" "நிஜமா தான்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அதனால நெறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்குறீங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலி பில்லு போடுறதுக்கு போறீங்க. "ட்ரெஸ்ஸு போதுமா?" "எனக்கு போதும். இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு போதும்." அப்படி சொன்னோனே, ஆக்சுவலி அதுவே ஒரு 3 பைக்கு நீங்க ட்ரெஸ் ஆக்சுவலி வந்துருச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து பில்லு போட்டிருந்தீங்க. அவன் அவன் பில்ல பார்த்து ஆக்சுவலி ஒரு ரியாக்ஷன் கூட ஏன் குடுக்கல. உங்களுக்கு அதுவே ஷாக்கு. என்னடா இவன் ஒரு ரியாக்ஷன் கூட குடுக்காம இருக்கானே! ஏதாச்சும் மூஞ்சி சுளிப்பா அப்படி இப்படின்னு பார்த்தா, பிள்ள ஒரு ரியாக்ஷன் கூட குடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவுறீங்க. அவன் பில்லுலாம் பே பண்ணிட்டு டைரக்ட்டா, "ம் கிளம்புவோமா?" அப்படின்னு சொன்னான். நீங்க அப்படியே அவனோட ஃபேஸ இப்படி பார்க்குறீங்க. ஆக்சுவலி 2 பேரும் அப்புறம் கிளம்பி நீங்க காருக்கு வந்துட்டீங்க. காருக்கு வந்தோனே அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கடையில தான் நிப்பாட்டுறான். நீங்க 2 பேரும் ஜூஸ் குடிக்கிறீங்க. நீங்க ஃபுல்லா இப்படி பேங்கோட ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் ஜூஸ் குடிக்கிற மாரி டைரக்ட்டா உங்ககிட்ட வந்து "எதுக்குடி என் மூஞ்ச இப்ப அப்படி பார்க்குற? அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல." ஆ, ஆ இல்ல. நான் அந்த சைடு ஒரு கார் வந்துச்சா, அத பார்த்தேன். நான் உங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கலையே. ஓ! மேடம் வந்து இவ்ளோ நேரம் குறு குறுன்னு என் ஃபேஸ பார்க்கல. பக்கத்துல இருக்க கார பார்த்தீங்க. அப்படி தானே? ஆ ஆமா. அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சைடு திரும்பி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு சிரிப்பா தான் வருது. அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நீங்க டைரக்ட்டா வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனோனே நீங்க கார்லேருந்து இறங்கி டைரக்ட்டா உங்க வீட்டுக்கு வாரீங்க. தெய்யாங் தான் வந்து அந்த பைய கொண்டு போய் வைக்கிறான். வச்ச உடனே உங்க அம்மாக்கு செம்ம எப்படின்னா உங்க அம்மா ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. "எதுக்குடி இவ்வளோ காண்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இல்ல நாளைக்கே இந்த வீட்ட விட்டு காலி பண்ணி அவன் வீட்ல போய் செட்டில் ஆயிரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்காக இவ்வளோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியா?"
ஆமா. நான் சும்மா தானே போனேன். சும்மா பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்குன்னு 3 பை நெறையாவாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவ? அப்படின்னு சொன்னோனே, தேயாங்க அந்த இடத்த விட்டு சிரிச்சுட்டே போயிட்டான். அதுக்கப்புறம், "ஏய் கல்யாணத்துக்கு அப்புறம் தயவு செய்து இப்படிலாம் இருக்காதடி. அவன் உழைக்கிறது ஃபுல்லா உனக்கு ட்ரெஸ் வாங்கி குடுத்தே காலி பண்ணிருவ போலயே" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மண்டைய மண்டைய சொரிஞ்சுட்டு போறீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்லயே ஒரு என்கேஜ்மெண்ட் மாரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்க வீட்லயும், தேயாங்க வீட்லயும் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கல்யாணத்தப்போ கூட ஐ மீன் எப்படி சொல்ல, என்கேஜ்மெண்ட் கூட உங்களுக்கு பிடிச்ச கலர்ல சாரி எடுத்துட்டு வராங்க. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நீங்க நடந்து வர்றதே தேயாங்க இப்படி பார்க்குறான். நீங்க வந்து நின்னோனே, தேயாங்க உங்க காதுல வந்து சொன்னான், "ஏய் ஏன்டி இவ்ளோ அழகா இருக்க?" நீங்க எப்படியே அவனோட ஃபேஸ பார்க்குறீங்க. அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "நிஜமா ரொம்ப அழகா இருக்க ஒயன். எங்க வீட்ல சீக்கிரமா கல்யாணத்த பத்தி பேசணும்டி." அப்படிங்களா? நீங்க ஆ அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்க. ஆமாடி. என்னால்லாம் உன்ன புரிஞ்சு இதுக்கு மேல இருக்க முடியாதுடி. அப்படிங்களா? ஆக்சுவலி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் தேங்கா பொண்ணுகிட்ட கிசுகிசுன்னு என்னடா பேசுற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க இப்படி வெட்கப்பட்டு குனியிறான். ஆ அப்புறம் இப்படி ஃபங்ஷன்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் தேயாங்க வந்து உங்களுக்கு கால் பண்றான். "ஒயன் சீரியஸ்லி ரொம்ப கியூட்டா இருந்தடி ஃபங்ஷன்ல" அப்டின்னே சொல்லிருங்க. "டேய் இத நீ 1000 வாட்டி சொல்ட்டடா" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க என்கிட்ட பேசுறீங்க. அந்த கன்வர்சேஷன் அப்படியே போகுது. நீங்களுமே கொஞ்சம் நல்லா சிரிச்சு தான் பேசுறீங்க. அப்புறம் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நியர்பை 1 மந்த்லயே. தேங்க வீட்ல சண்ட போட்டு ஆமா 1 மந்த்தாம்மா. இல்லம்மா ஒரு 15 டேஸ்லயே முடிங்களேம்மா. "டேய் ஓவரா பண்ணாதடா. போடா எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டி விட்டுருக்காங்க அவங்க வீட்ல. அப்புறம் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க உள்ள போயிட்டான். 1 மந்த்து அவள விட்டு நான் புரிஞ்சிருக்கணுமா? ஐயோ! அப்படின்னுக்கான் தேயாங்கு. இல்லடா 1 மந்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் வந்திருக்கும் போல. அவனுமே ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போணும் போல. உங்கள பயப்பிள்ளைக்கு பெரிய மனசு இல்லாம உங்ககிட்ட வந்து இப்போலாம் நீங்க நான் எப்படின்னா ஜென்ரலாவே பேச ஆரம்பிச்சுட்டீங்க. நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டீங்க. கல்யாணம் ஆக போகுது. இதுக்கு மேல என்னடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க. முந்தின நாள் சாயங்காலம் பிள்ளை ஆக்சுவலி ஒரு 8 மணிக்கு அவனுக்கு பஸ்ஸு போல. 6 மணிக்கு உங்க வீட்டுக்கு டைரக்ட்டா வாரான். உங்க ரூமுக்கு வாரான். நீங்க டக்குனு உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்க. அவங்க ஒரு பெட்ல வந்து உட்கார்றான். டக்குன்னு நீங்க அவன் கைய பிடிக்கிறீங்க. அவன் உங்களோட கைய பிடிக்கிறான். அவன் கண்லேருந்து கண்ணீரா வருது. "எதுக்கு இப்போ அழுற நீனு?" "அதுவாடி உன்னைய விட்டு பிரிஞ்சு போறோம்ல." "ஏய் ஓவரா பண்ணாதடா. பிரிஞ்சு எத்தன 1 வீக் இல்லன்னா 2 வீக்ல வந்துருவேன்லாம்." வந்துருவேனே. இருந்தாலும் உன்ன விட்டு பிரிஞ்சு போறோம்ல நானுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்லருந்து கண்ணீரா வருது. "டேய் டேய் 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 ஓவரா பண்ணாதடா. கிரின்ஜ் பண்ணாதடா" அப்படிங்கீங்க. ஓ! பாசமா இருக்கிற பேரெல்லாம் இப்போ உள்ள காலத்துல எல்லாரும் கிரிஞ்சி கிரிஞ்சின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுட்டு அலையுறாங்கடா. அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த இடத்த விட்டு வாரான். போதும் நம்மள இப்படி சுத்தி சுத்தி பார்க்குறான். யாராச்சும் பார்க்குறாங்களான்ட்டுன்னு. இப்ப ஓடி வந்து பையன் என்ன பண்ணிட்டானா, டக்குன்னு அவங்க கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு, "பிஸியாடி" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அட பாவின்னு சொல்லிட்டு நீங்களே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து தேங்க ஆக்சுவலி போயிட்டான். பொன்னதுலேருந்து பிள்ளைக்கு உங்க நெனப்பு தான். ஃபுல்லா அவனுக்கு மனசே இல்ல அங்கேருந்து வேல பார்க்குறதுக்கு. இருந்தாலும் என்ன பண்ண வேல பார்த்து தானே ஆகணும் சொல்லிட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றான். அப்பப்போ கால் பண்ணுவான். அப்படி டேஸ் போகுது. 2 வீக்ஸ் ஆயிட்டு. 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து அவன் வந்து எப்படின்னா வீட்டுக்கு வாரான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு வரான். ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சிட்டில இருக்கிறவங்க. எப்படின்னா, பசங்க கிட்ட ஜெல்லா பேசுவாங்க. இப்போ வந்து எப்படி சொல்லனா, ஒரு சில பேர்லாம் ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா, அவங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுது. மேரேஜ் கிட்டனால ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருப்பாங்க போல. அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க போல. அவங்க வந்து ஒரு 1 வீக்ன்னு சொல்லிக்கலாம். ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்திருக்காங்க போல. நீங்க டைரக்ட்டா தேயாங்க பார்க்க போறீங்க. தேயாங் ரூம்ல எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, தேயாங் பக்கத்துல அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இன்னும் 2 பசங்க எய்த்தாப்ல உட்காந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு சேர்ல உட்காந்துருக்கு. இப்படி இருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? "டேய் இந்தான்டா நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு" அப்படின்னோனே,
பரவால்லடா பொண்ணு நல்லா கியூட்டா சின்ன பொண்ணு மாரி தான் இருக்கா" அப்படின்னு சொன்னோனே, தேயாங் இப்படி சிரிக்கிறான். அப்புறம் வந்து, "ஏய் ஒயன் வந்து உட்காரி" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து உங்கள வந்து அந்த சைடு உட்காருறான். நீங்க தேயாங்க விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி தான் இருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி இருக்கு. தேயாங் ஷோல்டர்ல கைய போடுது, தேயாங் கைய புடிச்சு புடிச்சு பேசுது. செம்ம காண்டா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆவுது. அவன் எப்படி இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க அவ்ளோ காண்டாகுறீங்க. நீங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி எந்திரிச்சு நீங்க போயிட்டீங்க. நீங்க போனதுக்கப்புறம் தேயாங்கிட்டி பார்த்தான். நீங்க ஆக்சுவலி "ஏய் ஒய்யன்" அப்படின்னு "இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. நான் போணும். என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் நாங்க வந்து சொன்னோம்." "ஆ சரி ஓகேடி" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். செம்ம காண்டு உங்களுக்கு. அதனால போயிட்டு ஃபோனெல்லாம் தூக்கி அவன் எப்படி அப்படி பேசலாம்? எ எ கல்யாணம் முடிக்க போற பொண்ணு முன்னாடி இருக்கேன். அவளுக்கு அவன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்க சரியான காண்டுல இருக்கீங்க. அப்புறம் வந்து இதே ஒரு அவன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஆக்சுவலி உங்களுக்கு பேசவே இல்ல. ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, உள்ள வந்து நல்லா ஹேங் அவுட் ஆயிட்டான். அவங்க கூட எல்லாம் வெளில நல்லா சுத்திட்டு, அப்படிதான். மறுநாளும் உங்கள கண்டுக்கல. கல்யாணத்துக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் தயாங்க வந்து உங்கள பார்க்கறதுக்கே வாரான். நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? ரூம்க்கு ஆக்சுவலி வாரான். "ஏய் என்னாச்சுடி? ஏன் இப்படி இருக்க? ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டுக்க. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என் ஞாபகம்னு அதுக்கு ஒண்ணு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி பேசுறீங்க. "ஏய் இங்க பாரு ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கைய பிடிச்சு திருப்புறான். "இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இப்ப நான் சொன்னா மட்டும் நீ எல்லாம் கேட்கவா போற? ஒயன் இங்க பாருன்னேன்." அப்படின்னோனே டக்குன்னு அவன் அவங்க கைய பிடிச்சு இழுக்குறான். "இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? என்கிட்ட உண்மைய சொல்லு. பொதுவா ஒருத்தவங்க வந்து கப்புள் ஆக போறாங்கன்னா, அவங்களுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. சொல்லு." அப்படின்னாங்க. "எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்ன தானே கல்யாணம் பண்ண போற? நீ ஏன் அந்த பொண்ணுகிட்ட அவ்ளோ க்ளோஸா உட்காந்துருக்க? நான் கூட உன்ன விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி தான் உட்காந்துருக்கேன். ஆனா, உனக்கு கொஞ்சம் கூட என்னோட தாட் வரவே இல்லல்லா? இவ பார்த்தா கஷ்டப்படுவா அப்படிங்கிற ஒரு தாட் கூட இல்ல. ஏய் அவ என்னுடைய கொலீக்ஸ்டி. என்னடா அது கொலீக்ஸ் ஈக்வாலின்ட்டுன்னு. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவகிட்ட பேசக்கூடாது. எனக்கு புடிக்கல. எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அதுவும் அவ உன்னோட ஷோல்டர்ல கைய போடுறா. உனக்கும் அவளுக்கும் நடுவுல 1 இன்ச் கூட கேப் இல்ல. அப்படி உட்காந்துருக்கீங்க ஒட்டிக்கிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்புன்னு புலம்புறீங்க. தயாக்கு சிரிப்பா வருது. "ஏய் இங்க பாரு ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்புறான் அவங்கள. "இங்க பாரு, அவ என்னோட ஃப்ரெண்டு. அத தாண்டி எங்களுக்கு நடுவுல ஒண்ணுமே கிடையாதுடி. அவளெல்லாம் நான் ஒரு பொண்ணா கூட மதிக்க மாட்டேன்னா பார்த்துக்கோயேன். அதான்டி நாங்க 2 பேரும் சொல்லப்போனா ஒரு 7 இயர்ஸா நான் அங்க தான் வேல பார்க்குறேன். அப்ப இருந்தே எனக்கு அவள நல்லாவே தெரியும்டி. எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பிரதர், சிஸ்டர் பாண்டிங் கூட சொல்லிக்கலாம்டி. இருந்தாலும் அவ உன்னோட ஓன் சிஸ்டர் இல்லல்ல." "ஏய் ஓவரா பண்ணாதடி. இதுக்கு மேல எவனாச்சும் ப்ரூஃப் பண்ண முடியுமாடி?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன? அவகிட்ட நான் க்ளோஸா உட்காரக்கூடாது. ஆமா. நீ அவகிட்ட க்ளோஸா உட்காரக்கூடாது. எனக்கு புடிக்கல. சரி. நான் அவகிட்ட இனிமேல் நான் க்ளோஸா இருக்கல. ஓகேவா? ஹேப்பியா? ஆ ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. இல்ல நான் 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 நம்ப மாட்டேன். நான் அடுத்த வாட்டி நீ அவகிட்ட பேசம்போது, நீ அவள எப்பமாச்சும் நீ சிஸ்டர்ன்னு கூப்பிட்டா தான், நீ அவள விட்டு தள்ளி பேசினா தான் நான் சிரிப்பேன் அப்படிங்கீங்க. இப்ப என்ன? உனக்கு நான் அவள சிஸ்டர்ன்னு சொன்னோம். அப்படிதானே? ஆமா. எனக்கு நீ அப்புறம் உங்கள தேயாங்க வந்து இழுத்துட்டு போறான். இப்போ நீங்க என்னைய எங்க இழுத்துட்டு போறீங்க? "ஏய் கொஞ்சம் அமைதியா வாடி, என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து உங்களுக்கு கடகடன்னு இழுத்துட்டு போறான். அவன் ஆக்சுவலி எங்க இழுத்துட்டு போறான்னா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அங்க தான் இழுத்துட்டு போறான். அங்க போயிட்டு, "ஏய் நிலா" அப்படிங்கான். அந்த பொண்ணு இப்படி திரும்பி பாக்குது. நம்ம 2 பேரும் எப்புட்ரி பழகுவோம்? எப்புட்ரி பழகுவோம்னா, நம்ம 2 பேரும் நீ ஒரு பிரதரு, நான் ஒரு சிஸ்டர். அப்படிதான் பழகுவோம். சரியான அடிச்சுப்போம் 2 பேரும். அல்பையா அடிச்சுப்போம். ஒரு சாக்லேட்டுக்கு அநியாயத்துக்கு அல்பையா அடிச்சுப்போம் 2 பேரும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க இப்படி பார்க்குறீங்க. அதனால தயாங்கு இப்படி பார்க்குறான். "ஏன்டா இப்படி கேட்குற திடீர்னு?" "அதுவா ஒண்ணும் இல்ல. சும்மா கேட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு போல. அதனால நீங்க எப்படி பார்க்குறீங்க? "சரி நான் எங்க வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்க அங்க போயிட்டீங்க போல. டக்குனு அந்த பொண்ணு ஏன் கைய பிடிச்சு, "டேய் சொல்லு. எது 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்துச்சா?" "ஆமா. அவ என்கிட்ட கேட்டா. நீ ஏன் அந்த பொண்ணு கூட அவ்வளோ க்ளோஸா இருக்க?" அப்படி இப்படின்னு பிளா பிளா பிளான்னு நெறைய கேட்டா.
என்ன நான் என்ன சொன்னேன்? உண்மைய சொன்னேன். நீயும் அத தான் சொன்ன. ஆமாடா! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு ஆக்சுவலி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்படியே தான் கல்யாணம் நியர் பை வந்துருச்சு. உங்களுக்கும் தயாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. ஆக்சுவலி அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. தயான் கூட உங்க மேரேஜ் முடிஞ்சது. நீங்க உங்க லைஃப்ப அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படி ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கு. தயாங் வந்து உங்க மேல உங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் என்னன்னா, தயாங் வந்து எப்போ உங்க மேல ஃபாலோ ஆனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சத்தியமா தெரியாது. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? எப்போ நம்ம மேல தயாங் வந்து லவ் பண்றேன்னு நெனச்சிருப்பான். ஆனா கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பத்தி நான் அவன கேட்பேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தயாங் தான். அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யோசிக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, அப்புறம் வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து வந்தாச்சு. நீங்க எப்படின்னா தயாங் வந்து உள்ள உட்காந்துருக்கான். நீங்க வந்து வாரீங்க. வந்து டைரக்ட்டா தயாங் பக்கத்துல போய் உட்காருதீங்க. டக்குன்னு தயாங், "ஏய் என்னடி? ஒரு வெட்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ பாட்டு வந்து உட்காருத." "ஏய் ஓவரா பண்ணாத போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உட்காருதீங்க. அப்புறம் தயாங்கோட கைய புடிச்சு இழுத்து, "இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ என்கிட்ட உண்மை மட்டும் சொல்லுவியா?" அப்படிங்கீங்க. "ஆமா, இங்க இப்ப பட்டிமன்றம் நடக்கக்கூடிய வேலையாடி இது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க உண்மை மட்டும் தான் சொல்றீங்க." அப்படிங்கீங்க. டக்குன்னு தயாங்க உங்ககிட்ட வந்து, "சொல்லு. என்ன சொல்லணும்? உன்கிட்ட நான் இப்ப என்னடி சொல்லணும்?" "அதுவா? இங்க பாருங்க. உங்கங்க என் மேல எப்போ லவ் வந்துச்சு? எனக்கு அது தெரிஞ்சாகணும்." ம். மேடம்க்கு இந்த டவுட் எப்போ வந்துச்சு? எனக்கு நீங்க தாலி கட்டுனீங்க பார்த்தீங்களா? ம். அப்பதான் எனக்கு இந்த டவுட் வந்தது. ஏன்டி உனக்கு இந்த டவுட் வந்துச்சு? அதுவாடா, எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வ கல்யாணம் பண்றது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஃபீலு. அதுவும் அந்த லவ் வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த அந்த விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இல்லடா அது உனக்கு தான் சொந்தமாவுது சொல்லிட்டு, அது திரும்ப என்கிட்டயே வரும்போது எனக்கு எவ்ளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஆனா, "நீ எப்புட்றா என் மேல ஃபால் ஆன?" அப்படிங்கீங்க. டக்குன்னு தேயாங்க வந்து உங்களுடைய இப்டி கன்னத்த வந்து அவன் கிராப் பண்ணிட்டு, "இப்ப பாரு ஒயன், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நான் உன்னைய பார்த்தேன்டி. நீ வந்து நான் ஒரு மாரி கேரா இருக்கும்போது, எனக்கு நீ தண்ணி குடுத்த பாத்தியா? அந்த நிமிஷம் உன் ஃபேஸ் எனக்கு பிளர்ரா தாண்டி தெரிஞ்சது. அப்பந்தாண்டி நான் உன் மேல ஃபால் ஆனேன். என் மனசு உனக்கு ஃபால் ஆச்சு. நீ ஒயன்னே தெரியாம நான் உன் மேல ஃபால் ஆனேன்." அப்டின்னோனே நீங்க எப்டி பாருது? அப்போ நீ எனக்கு ஒயன்னு தெரிஞ்சா நீ ஃபாலோ ஆகியிருக்க மாட்ட. அப்படிதானே? ஏய்! அப்படிலாம் இல்லடி. நீ ஒயன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? இந்த சின்ன பொண்ணா அது? அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சுடி. ஆனா, என்னால என்னோட ஹார்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அது மறுபடியும் மறுபடியும் அது உன்கிட்ட தான் வந்து நின்னுச்சுடி. அது ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சுடி அது உன்கிட்ட. அப்படின்னு சொல்றான். நீங்க எப்படி பார்க்குறீங்க அவனோட ஃபேஸையே? என்ன என்ன சொல்றான்? அப்படிங்கிற மாதிரி இப்படி முழிக்கிறீங்க. "இங்க பாரு ஒயன், நீ ஒயனா இருந்தாலும், இல்லாட்டாலும் என் ஹார்ட் வந்து உன்கிட்ட ஃபால் ஆகுறத எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாதுடி." அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு, "ஆனா இப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி." அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தெரியாம உங்க மேல பாய்ந்துருதான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க உங்களுக்கு சிரிப்பா வருது. "ஏய் எதுக்குடி இப்போ சிரிக்க?" "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் தயாக்கும் நடுவுல ஒரு லவ் மேக்கவுட் மாரி நடக்குது. அந்த நைட்டே உங்களுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா போகுது. நீங்க 2 பேரும் அழகான ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த லைஃப் ரொம்ப கியூட்டா இருக்கு ஆக்சுவலி. ஆனா எனக்கு இந்த ஸ்டோரியில ஆக்சுவலி என்ன சொல்லணும்னு தோணுனா, இந்த இந்த எதிர்த்த வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், சீனியர் கிரஷு அந்த கிரஷுங்கிற டாபிக் வந்தாலே தேயாங் தான் செட் ஆகுறான். அது ஏன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கும் அப்படி எதாவது தோணுச்சுன்னா, இந்த மாரி கேரக்டருக்கு தேயாங்க்கு தான் கரெக்ட்டா செட் ஆகும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. எனக்கும் அப்படியே அந்த அவனோட ஃபேஸ அப்படி ஞாபகம் வச்சு பார்த்தோம்னா, அந்த கேரக்டருக்கு பக்காவா செட் ஆகும். அது ஏன்னு எனக்குமே தெரியாது. அந்த பையன வந்து அப்படியே ஒரு க்ரஷ் மெட்டீரியலா தான் உலகத்துல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. சரி ஓகே. இப்ப நம்ம ஸ்டோரி கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க வந்து மார்னிங் போல எந்திரிக்கிறீங்க.
தேயாங்கோட செஸ்ட்ல தான் நீங்க படுத்திருக்கீங்க. ஏன்னா, எப்படி சொல்லனா, அவன் இப்படி திரும்பி படுத்திருக்கான். நீங்க இப்படி நிமிர்ந்து பார்த்தா தேயாங்கோட செஸ்ட் தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்லனே தெரியல. உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேயாங்கோட ஃபேஸ பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. தேயாங்க வந்து இப்படி கண்ண முழிக்கிறான். "ஏய் என்னடி? எதுக்குடி காலையிலயே என் மூஞ்ச இப்படி பார்க்குற?" "தெரியலடா. சத்தியமா எனக்கு தெரியல. என் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் கனவா இருந்துருமோ? ஒரு நிமிஷம் கனவா இருந்துருமோ சொல்லிட்டு பயமா இருக்குடா! அப்டிங்கீங்க. தயாங் வந்து டக்குனு ஒரு கிள்ளு கிள்ளுதான். ஆ வலிக்குடா! எதுக்குடா இப்டி கிள்ன? பின்ன மேடம் நீங்க தான. இது கனவா இருந்துருமோ? அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறீங்க. கனவுலலாம் மோஸ்ட்லி வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணும் ட்ரீம் இல்லடி. நெஜம்தான் அப்டின்னு சொல்லிட்டுருக்கீங்க. நீங்க அந்தால ஈன்னு சிரிச்சுட்டு நீங்க அந்தால எந்திக்கிறீங்க. எந்திச்சு போய் குளிக்க போறீங்க. அதனால ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்க மேல எதுவுமே இல்ல போல. டக்குனு எந்திச்சோனே, "ஐயோ! பார்க்குறான் பாரு பைத்தியம்" அப்டிங்கீங்க. ஏய்! இப்ப என்னைய பார்த்து பைத்தியம்னு தானே சொன்னேன். நேத்து தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. என்னமோ புதுசா பார்க்குற மாதிரி ஓவரா பண்றா அத அப்டி சொல்லிட்டு, டக்குனு தேயாங்க வந்து உங்கள ஒரு தூக்கு தூக்கிட்டான். இப்போ இப்போ என்னடா தூக்கிட்டு போற? பாத்ரூம்ல போய் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே குளிக்கலாண்டி. "ஐயய்யோ! உட்றா, உட்றா கத்த ஆரம்பிச்சுருவேன்" அப்டிங்கீங்க. நேத்து கத்துனத விடயா பரவாயில்லடி அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் ஆக்சுவலி ஒண்ணா தான் குளிக்கிறீங்க. அப்டி குட்டி, குட்டி ரொமான்ஸ் நடக்கும். நீங்க வெளில வாரீங்க. நீங்க சாரி வந்து வேர் பண்றதுக்கு தேயாங் வந்து ஹெல்ப் பண்றான். சாரி ப்ளீட்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே தேயாங் வந்து உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். சாரிய அழகா பின் பண்ணி விடுதான். இப்படியே அவனே நீங்க ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. இப்படியே தான் ஆக்சுவலி நீங்க வெளியில வரீங்க. அவன் உங்க சாரிக்கு மேட்சா ஒரு டீ ஷர்ட் எடுத்து போடுறான். உடனே தேங்க அம்மா கலாய்க்கிறாங்க. "டேய் என்னடா இன்னைக்கு எப்பவுமே 10 மணி ஆனாலும் கதவ தட்டினா ஒருத்தன் எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு 8 மணிக்கே எந்திரிச்சு அதிசயமா வெளில வரான்னு ஒண்ணு தான். நீ எப்படி மணிய பார்க்குறீங்க? மணி 8 ஆயிட்டாச்சு." ஆ ஆமாடி மணி 8 ஆயிருச்சு. ஐயோ! என்னைய சீக்கிரமா எழுப்பியிருக்கலாம்லாங்க அப்டிங்கீங்க. அத்த அத்த சாரி நாளைலருந்து சீக்கிரம் முழிச்சிடுறேன் அத்த. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சுது. ஏய் பாரும்மா வயன். இதுவும் உன்னோட வீடு தான். நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல சரியா? நீ எதுக்குமே பேனிக் ஆகாத. நீ ஃபர்ஸ்ட்டு உட்காந்து சாப்பிடு. அப்டின்னு சொல்லிட்டு தேயாங்க "டேய் உட்காருடா" அப்டி சொல்லிட்டு தேயாங்க உட்கார வைக்கிறாங்க. அது பக்கத்துல உங்கள உட்கார வச்சு அவங்க அம்மா தான் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இப்படியே அவங்க ஃபேமிலிய நீங்க பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் உங்க அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்த மாரி ஒரு ஃபேமிலிக்கு போன அப்டின்னா, நீ எப்பவுமே ஹேப்பியா தான் இருப்ப ஒயன் அப்டி சொல்லிட்டு, டக்குனு தெரியாம வந்து உங்களுடைய கைய இப்டியே லைட்டா அடிச்சுட்டு, "என்ன?" அப்டிங்கா. நீங்க ஒண்ணும் இல்லன்னு லைட்டா இப்டி கைய மண்டைய ஆட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்டியே உங்க எப்டின்னா எய்த்தாப்ல தான் உங்க ஃபேமிலி. அங்கலாம் சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, அங்க வீட்டுக்கு பார்த்தா உங்க உங்க அம்மா உங்க வீட்ல ஏதோ பழைய பாட்டு ஏதோ ஓடுது. உங்க அம்மா சம்திங் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. டைரக்ட்டா, "அம்மா" அப்படிங்கீங்க. என்னடி? எதுக்குடி இப்படி கத்துற?" "பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்க. நீலாம் ஒரு தாயா?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஆமா, பொண்ண பக்கத்து நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கேன். இந்த எய்த்த வீட்டுக்கு தானடி உன்னைய கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கேன். இதுல நான் என்னடி ஃபீல் பண்ணணும்?" ஆ அப்படின்னோனே, "இருந்தாலும் நீ ஃபீல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர முடியாது. எங்க அடுத்தங்க கல்யாணம் பண்ணி குடுத்த மறுநாள் பொண்ணு வீட்ல வந்து நிக்குது. இதுக்கு எதுக்குடி நான் ஃபீல் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என் பின்னாடியே தெயாங்கும் வந்துட்டான். வந்துட்டு, "ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். "டேய் என்னடா ஆன்ட்டின்னு இருக்க? உரிமையா அத்தன்னு கூப்பிடுறா இனிமேலு." "சரி அத்த" அப்படின்னு சொல்லிட்டு தெயாங் சொல்லிட்டு போறான். அப்புறம் நீங்க வந்து டைரக்ட்டா உங்க ரூமுக்கு தான் போறீங்க. தெயாங் உங்க பின்னாடி ஆக்சுவலி வந்துட்டான். "டேய் இப்பமே எதுக்குடா வார? மாப்பிள்ளைய மரியாதையா அரைப்பாங்கடா. நீ பாட்டு புசுக்கு புசுக்குன்னு வந்துட்ட" அப்படிங்கீங்க. டப்புன்னு தெயாங்க வந்து உங்கள பத்தி, "அது என்னடி மாப்பிள்ளைய மரியாதையா அழைப்பாங்க? வீடு எய்த்த வீடு இருக்கு." "ஆமாடா. இப்போ வந்து மறு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப கார்லாம் அனுப்பி விடுவாங்கடா." "எது? அந்த சைடு ஏறி, இந்த சைடு இறங்கணுமோ கார்ல?" அப்படின்னோனே நீங்க சிரிக்கீங்க. உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. "ஆமா, நம்ம வீடு எய்த்தாப்ல எய்த்தாப்ல இருக்கிறது. நல்ல வசதியா போச்சுட்லா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் அங்கேயே வச்சு உங்களுக்கு குட்டி, குட்டி ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்க அம்மா ஆக்சுவலி நீங்க எப்படின்னா, நீங்களும் தயங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான்வெஜ்லாம் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் சமைச்சு இங்க சாப்பிட்டுட்டு, அப்புறம் உங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படி ஒரு 2 ஆர் 3 டேஸ் உங்களுக்கு வந்து செம்ம ரொமான்டிக் வைப்ல தான் உங்களுக்கு வந்து யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல.
2 பேரும் அவ்ளோ சந்தோஷமா, ஹேப்பியா அப்படி இருக்கீங்க. திடீர்னு தேங்க வந்து கால் பண்றான். "ஏய் கொஞ்சம் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறியா? இந்த மாரி இத எடுத்து வையி, அது எடுத்து வையின்னு" சொல்லிட்டு தேயாங்கோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்றான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு? எதுக்குடா உன் திங்ஸ நீ வந்து எடுத்து வைக்க சொல்றேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு செகண்ட் பயமாயிருச்சு. "டேய் மறுபடியும் ஊருக்கு போறியாடா?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஏய் ஆமாடி எடுத்து வை" அப்படி சொல்லிட்டு அவன் வெளியில தான் எங்கேயோ நிக்கிறான் போல. இந்த மாரி இந்த அப்புறம் கொஞ்சம் டென்ஷனாவே வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்த உடனே, "ஏய் வயன் எனக்கு இத ரெடி பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் போடி" அப்படிங்க. ஏன்டா என்னைய விரட்டுறதுலே இருக்கு. நான் தான் சொல்றேன்ல வயன், சீக்கிரம் இத ரெடி பண்றதுக்கு போடி. இன்னொன்னு, நீங்க இப்படி ஒரு மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க ஆக்சுவலி போறீங்க. ஆக்சுவலி அவன் ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லியிருப்பான் போல. அதுக்கு ரெடி பண்றதுக்கே 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும் போல. நீங்க அத ரெடி பண்ணி முடிச்சுட்டீங்க. டைரக்ட்டா அவன் கிட்ட போறீங்க. "இந்தாடா" நீங்க. சரி ஓகே. சரி நீ கிளம்பு." நான் எதுக்குடா கிளம்பணும்? நீ இப்ப எங்க போற? ஏய் திடீர்னு ஆஃபீஸ் கால் வந்துருச்சுடி. ஒரு 10 டேஸ், 15 டேஸ் நான் அங்க தான் ஸ்டே பண்ற மாரி இருக்கும் ஒயன். நீ அதனால ஃபீல் பண்ணாத. நான் வந்துருவேன் சீக்கிரமா அப்படிங்க. நீ கொஞ்சம் என்னைய சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு மட்டும் வரியா கொஞ்சம்? நீங்க ஒரு மாரி ஃபேஸ் ஆறீங்க. இங்க பாரு ஒயன், ஒரு மாதிரி ஆகாத ஒயன் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்தால கிளம்புறீங்க. ஆக்சுவலி ஃப்ளைட் ஏறுறதுக்கு தான் நீங்க போய் நிக்கிறீங்க. வேணும்னா உங்களுக்கு அழுக தாங்க முடியல. ஃப்ளைட்டு செக்கிங் பண்ணுறதுக்கு கிட்ட போகும்போது, நீங்க வந்து சரி பாய் சொல்லலாம் சொல்லிட்டு நீங்க வந்து பாய் சொல்ல போறீங்க. தெரியாம உங்க கைய பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போறான். "டேய் டேய் 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 நான் நான் எதுக்குடா காரணம்? நீ மட்டும் தான்டா போற. என்ன எதுக்குடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு இழுக்குறீங்க. "ஏய் 2 பேருக்கு சேர்த்து தாண்டி டிக்கெட் போட்டிருக்கேன்." ஏய்! என்ன இப்ப வந்து நீ என்ன சொல்ற? என் லக்கேஜ்லாம் பேக் பண்ணலடா. ஏய் நான் பேக் பண்ணிட்டேன்டி உனக்கும் சேர்த்து. உன்னைய வெளிய அனுப்புனேன் தெரியுமா? அதுக்கு தான் அனுப்புனேன். இன்னொன்னு நீங்க எப்படி ஷாக் ஆயி பார்க்குறீங்க. அந்த ஆளு தர தரன்னு இழுத்துட்டு உங்கள இழுத்துட்டு கொண்டு போய் அதனால செக் அவுட்லாம் பண்ணி, நீங்க ஃப்ளைட்லாம் ஏறி ஒரு பிளேஸ போய் ரீச் ஆகுறீங்க. ஆக்சுவலி தயாங்க என்ன பிளான் பண்ணி உங்களுக்கு ஹனிமூன் கூட்டு வந்திருக்கான். அது சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்க அந்த பிளேஸ்க்கு போனோனே, "நீ இங்கேயா வேல பார்க்குற?" "ஏய்! எவனாச்சும் இங்க வேல பாப்பானாடி? இது நம்மளுடைய ஹனிமூன் ஸ்பாட்டுடி" அப்படின்னோனே, சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. "டேய்! ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்லயே போட்டு அடிச்சு அதெல்லாம் அவன ஹக் பண்றீங்க. "இப்படிலாம் தயவுசெய்து சர்ப்ரைஸ் பண்ணாதடா! சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியலடா" அப்படிங்கீங்க. அ சரி சாரிடி. இப்ப மட்டும் சாரி சொல்லு. எனக்கு ஒன்னும் புடிக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடகடன்னு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வாரீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தெல்லாம் செம்மையா சுத்தி பார்க்குறீங்க ஆக்சுவலி. உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படிதான் உங்க லைஃப் வந்து ஒரு 2, 3 வீக்ஸ் வந்து ரொம்ப ஹேப்பியா போகுது. டெய்லி உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும், தயாங்க வந்து உங்கள அவ்ளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். அப்புறம் வந்து நீங்க டைரக்ட்டா வீட்டுக்கு வாரீங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்க அம்மாலாம் கேட்குறாங்க, "ஏய் எங்கடி போயிட்ட?" நான் ஹனிமூனுக்கு போனேன்ம்மா." இப்ப மட்டும் ஹனிமூன் போனேன்னு சொல்லு. ஒரு காலத்துல அவன வேண்டான்னு சொல்லவா தானே நீனு? பாவம் அந்த பையனுக்கு அப்பவுமே ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலாம்." அப்படின்னோனே, "ஓ! என்ன விட அந்த சாருக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருவாங்களோ?" "நல்லா கிடைப்பாங்கடி. எங்க புள்ள இருக்க அழகுக்கு ஐஸ்வர்யா ராய் வந்தா கூட ஓகேன்னு சொல்லி கெட்டிப்பாங்க." ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு குழந்தை இருக்கு. அவலாம் வந்து கெட்டிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடுறீங்க. அதனால எங்க அம்மா இப்படி சிரிச்சுட்டு அதனால உள்ள போறாங்க. அப்புறம் வந்து அப்புறம் வந்து நீங்க நீங்க வந்து தேயாங்க போய் பேக் ஹக் பண்றீங்க. "தேங்க் யூ ஸோ மச்டா" அப்படிங்கீங்க. "ஏன்டி? இல்ல என்ன ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு, என் லைஃப்க்கு வந்ததுக்கு, உனக்கு நான் லைஃப் லாங் தேங்க் யூ மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கணும் போல." "ஏப்பா ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? எத்தன வாட்டிடி நீ அதையே சொல்லுவ?" "இல்ல எனக்கு தேங்க் யூ சொல்லணும் போல இருந்துச்சு. அதான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. டக்குனு நீங்க வாமிட் பண்றீங்க. "என்னடி வாமிட் பண்ற?" "அட எனக்கும் தெரியலடா. வாமிட் வாந்தி வாந்தியா வருது. ஒரு வேளை எனக்கு கிளைமேட் அங்கேருந்து இங்க வரது சேஞ்ச் ஆகுறதால இதாயிருச்சு போல" அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க போல. அப்புறம் தான் அப்புறம் வந்து நீங்க வந்து டைரக்ட்டா வீட்டுக்கு வந்துட்டீங்க. சாரி பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் வந்து செக் பண்றாங்க. யூ ஆர் பிரெக்னன்ட் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. தேயாங் வந்து ஒரு 7, 8 மந்த் வரை உங்க கூட தான் இருக்கிறான்.
பட் ஆனா 9 மந்த்து நியர்பை ஆயிருச்சு. பேபி பார்ன் ஆகறதுக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. ஆனா தேயாங்க்கு ஃபோன் கால் வந்துருச்சு. இந்த வாட்டி நிஜமாவே அவனுக்கு வந்து கண்டிப்பா ஆஃபீஸ் போணும்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வருது. அவன் டைரக்ட்டா உங்ககிட்ட வரான். "ஏய் சாரிடி. நான் அந்த மாரி பேபி பொறக்கும்போது இருக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன் ஒயன்." ஏன்னா அவன் இப்போ போனாம்னா ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அவனால வர முடியாது. அததான் சொல்றான். "சாரி ஒயன். ப்ளீஸ் ஒயன். மன்னிச்சுரு ஒயன்னு" சொல்லிட்டு அழுறான் அவன் உங்கள ஹக் பண்ணி. சரிடா அவன ஹக் பண்ண கூட உங்களால முடியல. ஏன்னா பேபி வந்து வயித்துல இருக்கு. வயிறு பெருசா இருக்கு அப்படிங்கிறதால. நீங்க அவன கன்வின்ஸ் பண்றீங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை போல. பேபி பொறக்கும்போது பேபியோட ஃபேஸ நம்ம தான் பார்க்கணும். பேபிய கையில வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்ளோ ஆசை. பட் ஆனா இப்போ ஒர்க் வந்துருச்சு சொல்லிட்டு மனசே இல்லாம கிளம்பி போறான். சுத்தமா மனசே இல்ல. அவனுக்கு இங்க எங்கேயாச்சும் வேலை பார்த்துருவோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? அங்க தான் கொஞ்சம் மணி அதிகமா வருது சொல்லிட்டு தான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, அப்புறம் இப்படி 10 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து பெயின் வருது. உங்களுக்கு அழகான பேபி பிறக்கும். அப்படியே தேங்க உரிச்சு பிறந்திருக்கு அந்த பொண்ணு. நீங்க வந்து இது யோசிக்கிறீங்க. பக்கத்துல அவன் இல்லையே அப்படி சொல்லிட்டு, வீடியோ கால்ல பார்த்து பார்த்தா அழுறான். அன்னைக்கு எப்போ அவன் பிள்ளைய பார்க்கணும், உங்கள பார்க்கணும் சொல்லிட்டு பையன் ரொம்ப ஏங்குறான். அதே மாரி ஒரு எப்படி சொல்லனா 2 மந்த் அவனுக்கு குடுத்துருந்தாங்க. பட் ஆனா 1 மந்த்ல அவன் வந்துட்டான். ஏன்னா பேபி பொறந்திருக்கு. அப்படி இப்படி சொல்லிட்டு எப்படியோ கேட்டு வந்துட்டான். வந்தோனே வீட்ல போய் ஏன்னா பேபி தூக்க போறோம் அப்படிங்கிறதால குளிச்சுட்டு தான் வந்திருக்கான். குளிச்சுட்டு போய் கடகடன்னு நேரா ஆக்சுவலி எப்படின்னா உங்க வீட்ல தான் இருக்கீங்க நீங்க. எய்த்த வீடு தானே. போய் கோச்சிட்டு கடகடன்னு ஓடி வரான். ஓடி வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள கூட பார்க்கல. அவன் புள்ளைய தான் தூக்குறான். உனக்கு செம்ம காண்டு. "டேய் டேய் 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 ஒரு நிமிஷம் இங்க வா இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறீங்க. "என்னடி? இப்ப நீ வந்தோனே என்ன பண்ண?" "என் புள்ளைய தூக்குனேன்." "இங்க இவ்ளோ பெரிய மனுஷி ஒண்ணு படுத்திருக்கவன, அது தெர்ல. ஓடி போய் உன் புள்ளைய தூக்குற." அப்படி சொல்லிட்டு நீங்க மூஞ்சிய அந்த சைடு தூக்கி வச்சிருக்கீங்க. டக்குன்னு தேயாங்க வந்து உங்கள ஹக் பண்ணோம். "ஏய் சும்மா ஒரு ரூ. 1000 கொண்டார்ல தூக்கிட்டேன்டி. சாரிடி" அப்படிங்க. "போ போ உன் பிள்ளைய தூக்கிட்டல்ல, அப்படி போ. உங்களுக்கெல்லாம் நான் தேவையில்லல்ல. அவ்வளோதானே. உன் பாசம் அவ்வளோதானே." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. "ஏய் அப்படிலாம் இல்லடி, அப்படிலாம் இல்லடி" சொல்லியிருக்கான். சரி, "குட் மார்னிங் ஆஃபீஸ் போவியா?" "நான் போலடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க, தயாங்கு, பேபி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான லைஃபே ரன் பண்றீங்க. இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இந்த ஸ்டோரி ஆக்சுவலி ஒரு ஃபீல் குட்டா இருக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஓகே. இது கண்டிப்பா ஒரு குட் எண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். அப்புறம் வேற என்ன ஸ்டோரி போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு ஜிமினிக்கு போடலான்னு நெனச்சிருக்கேன். டியூஷன் மேட்டும் வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்பவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 2 பேர். கண்டிப்பா நான் நெக்ஸ்ட்டு இல்லன்னா அதுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிருவேன். சரி ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா அப்லோட் ஆகும். சரி ஓகே. பாய். ம்.